லுணுகம் பெகர விவசாய குடியேற்ற திட்டத்தின் கீழ் அங்கு பல விவசாய கிராமங்கள் உருவாக்கப்பட்டன. இங்குள்ள விவசாயிகள் நெல் மற்றும் உப உணவு உற்பத்தியில் ஈடுபடுகின்றவர்கள். இவர்களுக்கு போதிய விவசாயத்துக்கான வசதிகள் உரிய முறையில் வழங்கப்படாமையால் அவர்கள் பல சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலை குறித்து கண்டறிகிறார்கள் தெற்கு மற்றும் கிழக்கு ஊடகவியலாளர்களுடன் சென்ற செய்தியாளர்களான ஃபாத்திமா நஸ்ரியா மற்றும் ஃபுஹாது. சுமார் 30 வருடங்களுக்கு முன் லுணுகம் வெஹர பிரதேசம் மற்றும் அதன் சுற்று கிராமங்களில் விவசாயிகளின் சட்டவிரோத குடியேற்றங்கள் இடம்பெற்றதாக குறிப்பிடப்படுகின்றது. அதனை அடுத்து 1978ஆம் ஆண்டு லுணுகம் வெஹரையில் விவசாய குடியேற்ற திட்டம் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இங்குள்ள விவசாய கிராமங்களில் 25,000 விவசாயிகள் வாழ்கின்றார்கள். இவர்கள் வயல் வேளாண்மையில் ஈடுபடுவதுடன் மேலதிகமாக வாழை போன்ற சேனை பயிற்சியிலும் மற்றும் உப உணவு உற்பத்திகளையும் மேற்கொள்கின்றனர். என்றாலும் இந்த குடியேற்ற கிராமத்தில் விவசாயிகள் விவசாயத்திற்கான போதிய நீர்ப்பாசன வசதியின்மை, உரம் பெற்றுக்கொள்ளல் மற்றும் சந்தைப்படுத்தல் தொடர்பில் பல பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக கூறப்படுகின்றது. இது குறித்து கேட்டறிவதற்காக மாத்தறை மற்றும் கிழக்கு ஊடக இல்லங்களின் ரியல் வாய்ஸஸ் குழுவினருடன் லுணுகம் வெஹர விவசாய குடியேற்ற திட்டத்திற்கு சென்றோம். அங்குள்ள வீரஹல கிராமத்தில் விஜயரத்ன என்ற விவசாயியை சந்திக்க கிடைத்தது. அவர் நெற்செய்கையில் ஈடுபட்டு வருபவர். சரியான முறையில் வாய்க்கால்கள் அமைக்கப்படவில்லை. இதனால் எங்கட வயல்களுக்கு நீரை திருப்புவது கஷ்டமாக உள்ளது. சந்தைப்படுத்துவதற்கு எனக்கு பிரச்சனை உண்டு. நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுப்பதில்லை. தரகு தான் கொடுக்கணும், அதுவும் குறைந்த விலை தான் கொடுக்கணும். அஜித் ஒரு இளம் விவசாயி. இவர் நெல் வேளாண்மைக்கு மேலதிகமாக பயறு, சோளம் போன்ற உப உணவு பயிற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார். மசாலை எண்ணெய் பொருத்தமாக பெறுவதில் பெரிய சிக்கல்கள் உள்ளது. இதுதான் பெரிய பிரச்சனையா நாங்க முகம் கொடுக்கிறோம். பாதைகள் சீராக இல்லை. இதால அறுவடைகளை கொண்டு செல்வதும் பிரச்சனையாக உள்ளது. இதேவேளை வீரஹலவில என்ற கிராமத்தில் வசிக்கும் லலிதா என்ற பெண் விவசாயி தாம் விவசாயம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு அப்பால் நிர்வாக தொடர்பிலும் பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக கூறுகின்றார். வீட்டுல இருந்து அதிகாலையில 4 மணிக்கு போனா தான் பஸ் கிடைக்கும். வெள்ளவாய பஸ்ல லுணுகம் வேற போய் அங்கிருந்து இன்னும் ஒரு பஸ் எடுத்து தான் ஸ்கூலுக்கு போகணும். 4 மணி பஸ் தவறுனா போக முடியாது. பிரதேச செயலகம், பிரதேச சபை எல்லாத்துக்கும் ஒன்றாகலைக்கு போகணும். அது கடும் கஷ்டம். லுணுகம் வேறையிலேயே இதெல்லாம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சா நல்லா. 46 வயதான மற்றொரு பெண் விவசாயி மாலிங்பட பத்திரனகே அசோக் 3 பிள்ளைகளின் தாயாவார். அவர் வாழை, பாசிப்பயறு, அவரை போன்ற பயிர்களை செய்கை பண்ணுபவர். வருமானம் இன்னும் கஷ்டமான நிலையில தான் இருக்கின்றாலும் மீளலாம் என்ற நம்பிக்கை இருக்கு. எங்கட பெண் விவசாயிகளுக்கு தைரியம் இருக்கு. நாங்க முன்னேறுவோம் என்று. ஏதாவது செய்ய கஷ்டமாக இருக்கிற நேரத்துல தான் அசம்பந்தமாக இருப்பாங்க. மற்றபடி சுய தொழிலாவது செய்ய முடியுமானவங்க தான் இருக்கிறோம். வயசு போன ஆட்கள்ல 40 வயதளவுல தேகாரோக்கியமானவங்க தான் வீரர்களை அதிகமான பெண்கள். வெரலிஹல 4ஆம் கிராமத்தில் வசிப்பவர் கணேபுரகே பியதாச. இவர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்பவர். அவர் உர மானியம் தொடர்பாக விபரிக்கையில், உரப்பை ஒன்று 3000 ரூபா போகுது. என்ன செய்யதாவது? 25,000 ரூபாய் கடன் எடுத்து 1.5 ஏக்கர் வயலை குத்தகை செய்தாலும் 50 ரூபா தான் லாபம். சொந்த நிலத்தில் வயல் செய்பவருக்கு மட்டும்தான் உர மானியம் கொடுக்கிறார்கள். அதுவும் மிகவும் குறைவாகத்தான் வழங்கப்படுகின்றது. யானையும் இங்கு பெரும் பிரச்சனை. அது பற்றி கிராம சேவருக்கு ஊடாக வன பரிவான அமைப்புகள் தெரியப்படுகின்றன. லுணுகம் வெஹர இடக்கரை விவசாய சங்கத்தின் தலைவர் சனவீர வாழைச்செய்கையை பிரதானமாக மேற்கொள்கின்றார். இவர் 1987ஆம் ஆண்டிலிருந்து லுணுகம் வெஹர விவசாய நீர்ப்பாசன திட்டத்தினூடாக பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருந்தன என்றாலும் தற்போது அவ்வாறு இல்லை என்கின்றார். உண்மையாகவே அரசாங்கம் பாரம்பரியத்து இப்போதைக்கு வெகரஹல என்ற இடத்திற்கு நீர்ப்பாசனத்தை ஆரம்பித்துள்ளார்கள். அதிலிருந்து ஒரு பகுதியை லுணுகம்பேரைக்கு அனுப்புவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். அத்துடன் இந்த தண்ணீரிலிருந்து விமான நிலையத்துக்கும் துறைமுகத்துக்கும் அனுப்புவதற்கான நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டிருப்பதாக கூறுகின்றார்கள். அது திரும்பவும் உங்களை இருட்டறைக்கு கொண்டு செல்லும் என நான் நினைக்கின்றேன். மேலும் அவர்
தற்போது தமது சுற்றுப்புறங்களில் இடம்பெறுகின்ற அபிவிருத்தி நடவடிக்கைகளால் ஏற்பட போகும் மாற்றங்கள் பற்றி கூறுகையில், மீண்டும் எங்களின் பரம்பரையைப் போல வாழ்வதற்கு எங்களால் முடியாது. போராடியும் எங்களால் தண்ணியை பெற முடியாது. மேலதிகமாக அரசு புதிய அபிவிருத்திக்கு தயாராகின்றது. இன்னும் 1000 ஏக்கரில் காணியும் மேற்கொள்ளப்பட்ட விவசாயம் நிறுத்தப்பட்டுள்ளது. சில அநீதிகளும் நடக்கின்றது. அந்த நிலைமையை ஆளாயினாலும் சில வேளை புதிய அபிவிருத்திகள் நடந்தாலோ வேறு பிரதேசங்களுக்கு நீர் திருப்பப்பட்டாலோ அது கல்லில் இருந்து அடுப்பில் விழுவதற்கு சமம்தான். நிலைமைகள் இவ்வாறிருக்க விவசாயிகளுக்கான நலன்புரி திட்டங்கள் விவசாய அமைச்சு முதல் உள்ளூராட்சி மற்றும் விவசாய அமைப்புகள் சங்கங்கள் ஊடாக நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்படுகின்றன. அவை நீர்ப்பாசனம், உரமானியம், விதை விநியோகம் மற்றும் விவசாய ஊக்குவிப்பு கடன் வழங்கல், பயிரிடலுக்கான ஆலோசனை வழங்கல் என்பன போன்ற பல சேவைகளாக அமைகின்றன. என்றாலும் ஏன் இவைகள் விவசாயிகளை திருப்திப்படுத்தவில்லை என்பது சிந்திக்க வேண்டியதாகும். எதிர்காலத்திலாவது முறையான திட்டமிடலின் கீழ் அனைத்து சேவைகளும் விவசாயிகளை முழுமையாக சென்றடைவதனூடாக அவர்கள் திருப்தியுற வேண்டும் என சம்பந்தப்பட்டவர்கள் விரும்புகின்றனர். ரியல் வாய்ஸஸுக்காக ஏ ஃபுஹாது மற்றும் ஃபாத்திமா நஸ்ரியா.